ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராடி எவ்வளவோ முயற்சி பண்ணி ஒன்றுமே நடக்காததை போல, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லாததை போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதை என் ஆவியானவர் இன்றைக்கு ஆவியில் காண்பிக்கிறார். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிரயாசத்திற்கு நிச்சயம் பலன் உண்டுன்னு ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சீமோன் பேதுரு வெறும் படகுகளை வைத்து கொண்டு அது வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறான். முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாதபடிக்கு, என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இப்படிப்பட்டதான ஏமாற்றத்தை கண்டுட்டோமே, இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவமே இல்லையே, ஏமாற்றமே இல்லையே, ஏமாற்றத்தோடு எப்படி வீட்டுக்கு திரும்பி போகிறது, என்ன செய்வது என்று சொல்லி குழப்பத்தோடு வேதனையோடு இருக்கும் பொழுதுதான் அந்த வெறுமையான படகை தான் ஆண்டவர் தேடி போனார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சீமோன் பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலையை போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 5:5 என்ன வாசிக்கிறோம் என்றால், அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின்படி வலையை என்ன செய்தான், போட்டான் என்று பார்க்கிறோம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் அந்த வார்த்தைக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியே கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும், அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மூளை அறிவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகும்? முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேனே, நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலையே, காலை வேளையில் அது எப்படி மீன் அகப்படும்? மீன் பிடிக்கிறவர்களெல்லாம் போய் பார்ப்பீங்கன்னா இரவு நேரத்தில் தான் என்ன செய்வார்கள், வலையை போடுவார்கள். இரவு நேரத்தில் தான் மீன் என்ன செய்யப்படும், அகப்படும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார், காலை நேரத்தில் போய் நீ ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொல்கிற நேரம் மீன் பிடிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாத நேரம். ஆனால் அவன் வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்கிற நேரம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் உம்முடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் 2 படகு அமிழத்தக்கதான ஆண்டவர் மீன்களை கொடுத்தார். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை மாறணும்னா வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதே சீமோன் பேதுரு தான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் தரிசித்த பின்பாக கூட அவனும் மீன் பிடிக்க போனான். அவனோடு கூட ஒரு கூட்டத்தையும் மீன் பிடிக்க அழைத்து கொண்டு போனான். அநேகர் பின்மாற்றத்துக்கு நடத்துகிறவனாக கூட காணப்பட்டான். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், படகுக்கு வலது பக்கமாக என்ன செய்யுங்கள், நீங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா 5:5 என்ன சொன்னார்னா, ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்க வலையை போடுங்கள்ங்கிறாரு. அதே யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வலது பக்கத்தில் போடுங்கள் என்று சொல்லுகிறார். நன்றாய் கவனித்தீர்களா? ஆண்டவர் எல்லா நாளும் ஒரே பாதையில் நடத்துவார் கிடையாது. ஒரு நாள் ஆழத்திற்கு கொண்டு போகும்பார், இன்னொரு பக்கத்தில் வலது பக்கத்தில் போடு என்பார். அப்படி என்றால் நமக்கு இதிலிருந்து கற்றுத்தருகிற பாடம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற எந்த தொழிலாக இருக்கலாம் சரி, உங்களுடைய பிள்ளைகளின் காரியமாக இருக்கலாம், எதிர்காலமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமும் இந்த நாளில் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த நாளில் நான் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த நாளில் எப்படி செய்யணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் சரியாய் நமக்கு கூட பேசுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். வலது பக்கத்தில் போடணும்னா வலது பக்கத்தில் போடணும், ஆழத்தில் தள்ளி கொண்டு போனால் ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் வலையை போடணும். நம்ம
நம்ம எப்போதுமே ஆண்டவர் வலது பக்கத்தில் போச்சோன்னா இடது பக்கம் போவோம், இடது பக்கத்தில் போச்சோன்னா வலது பக்கத்தில் போவோம். ஆண்டவர் சொன்னதுக்கு எதிர்மறையாக இது ஆண்டவர் நமக்கு அங்கே ஆதாமிட்ட இருந்து வந்த குணம். ஆண்டவர் அந்த மரத்தின் கனியை புசிக்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னா அதை தான் பார்ப்போம், அதை தான் புசிப்போம். அதுதான் ஏமாற்றம், அதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது. யோவான் 21:6 வலது பக்கத்தில் போடுங்கள் என்று சொன்னார். ஒரு மீன் கூட அகப்படாத நேரத்தில் அந்த நேரத்திலையும் தோல்வியோடு தான் இருந்தார்கள். 153 பெரிய மீன்களை ஆண்டவர் அந்த வலையில் அகப்படும்படிக்கு கவனித்தீங்களா? 154 வச்சுருந்தாருன்னா வலை கிழிஞ்சிருக்கும். ஆனால் அந்த வலையின் கொள்ளளவு எவ்வளவு தாங்கும்னு சொல்லி ஆண்டவர் அறிஞ்சு அது 150 வைக்காமல் 53 என்கிறதான பெரிய மீன்களை ஆண்டவர் வைத்து அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தினால் நிரப்பி திரும்பவும் தான் வைத்த பாதைக்கு அவனை என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்களை கண்டிருக்கிறீர்களா? ஏமாற்றம் கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வார்த்தையின்படி செய்ய சீமோன் பேதுருவை போல உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கு உங்களுடைய பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் பலன் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வார்த்தைக்கு திரும்புவோம், ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, சீமோன் பேதுருவை போல நிறைய ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். பிரயாசத்துக்கு பலன் இல்லையேன்னு நிற்கிறார்கள். எதிலெல்லாம் ஏமாற்றத்தில் இருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரயாசத்துக்கு பலனை தருவீராக. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.